எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ்ல இன்னைக்கான 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பொறுத்தவரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரோமோவோட கன்டின்யூ தாங்க. அதாவது கையெடுத்து கும்பிடுவார்ல அருண், அதுக்கு வந்து மஞ்சரி வந்து ப்ரொவோக் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் பற்றி பேசுகிறாங்க. தீபக் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரையும் உட்கார வச்சு கையெடுத்து கும்பிட்றது வந்து ப்ரொவோக் கிடையாது. நீங்கள் அதை சொல்லி சொல்லி தான் அவரை இன்னும் ப்ரொவோக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தீபக் வந்து சொல்கிறாரு. அதுக்கு நம்ம அருண் அவர்கள் எழுந்துச்சி வந்து பார்த்தோன்னா, அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துனுச்சு. அதுலேயும் குறிப்பாக வந்து அவங்க நீங்கள் ஒளிச்சு வச்சு சாப்பிட்றீங்கன்னு சொன்னாங்க அப்படின்றத ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. மஞ்சள் என்ன சொல்கிறாங்க, நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை, சொல்லாத சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அழுது பாத்ரூம்குள்ளே போயிட்டு போகிறாங்க. நம்ம ஆர்ஜே ஆனந்தி அவர்களும் ஒட்டுமொத்த வீடும் சேர்ந்து ஒருத்தரை கார்னர் பண்ணுறாப்புல இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் எழுந்துச்சி சொல்கிறாங்க. ஓகே, இருந்துட்டு போகுது. யார் மேலே தப்பு இல்லாதவங்க தான் அப்புறம் பேசுவோம். அவங்க ஒளிச்சு வச்சு சாப்பிட்றீங்கன்னு சொல்லலைங்கிறாங்க. இவங்க வந்து சொன்னாங்கங்கிறாங்க. உண்மை என்ன? அவங்க ஒளிச்சு வச்சு சாப்பிட்றாங்களா? ஆமாம், ஒளிச்சு வச்சு தான் சாப்பிட்றாங்க. நைட்டு டெய்லியும் 5 பேர் உட்காந்துட்டு வந்து பார்த்தோன்னா பிரியாணி செய்யலையா? நைட்டு உட்காந்துட்டு வந்து பார்த்தோன்னா எல்லாரோட ப்ரொவிஷன்ஸையும் எடுத்து வந்து பார்த்தோன்னா அவங்க பிரியாணி செய்யலையா? அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தீபக் தெரியாது. தெரிஞ்சால் நேரம் என்ன ஆயிருக்கும்? அதாவது ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு வந்து பார்த்தோன்னா இந்த அளவில் இல்லைன்னு இழுக்கிறாங்க இல்லையா? அது எவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து தெரிஞ்சால் இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? ஓகேவா? இப்போ தீபக் கேப்டன்சியில் இருக்கார் அப்படிங்கிறதுனால தான் எல்லாம் அடங்கியிருக்காங்க. அடுத்தடுத்த வாரம் பாருங்கள், திரும்பி அந்த பிரியாணி திருட்டு அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இதில் யார் மேலே தப்பு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது போல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?